தேவ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை அழைச்சார், தெரிந்தெடுத்தாரு. எப்படி தெரிந்தெடுத்தாருன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹலோ சிஸ்டர், பிரதர், உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி தெரிந்திருக்கார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்தமான ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாகவும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப சத்துரு உங்களை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? பழைய காரியத்தை சொல்லி உங்களை வெட்கப்படுத்தவே, சத்தமா சொல்லுங்க, வெட்கப்படுத்தவே. நீ இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற, இன்னும் நீ இருள் இருக்கிற, இன்னும் நீ பிசாசுடைய கட்டுகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சிலுவையில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தந்துட்டாரு. அப்படி ஒரு மாய பிம்பத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவான். அப்ப கவனிங்க, தேவன் உங்களை அழைத்து தெரிந்தெடுத்து முன்குறித்ததெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதலாவது அதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறார், எங்கிருந்து அழைச்சாரு, எங்கிருந்து தெரிந்தெடுத்தாரு, இப்ப எதற்காக கர்த்தர் என்ன முன்குறிச்சிருக்காரு, நீங்க அதை தெரிந்து கொள்ளணும். ரெண்டுல இருக்கிற தேவ திட்டம் என்ன, கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு, என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நடக்கிறவளா இருக்க வேண்டும். தேவனோடு பாருங்க, தேவனோடு நடக்கிறவர்கள் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவாங்க, ஊழியத்தை செய்வாங்க, செவிப்பாங்க, கர்த்தருக்கு பிரயோஜனம் என்னன்னு யோசிப்பாங்க, கர்த்தரை தேடுவாங்க.